வர்றாரு எடப்பாடி மக்களின் நலம் நாடி வர்றாரு எடப்பாடி மக்களின் நலம் நாடி அன்பை வழிகாட்ட பிறந்தார் நம் வரலாறை மாற்றும்படி மண்ணுக்கு மருந்தாகி மக்களுக்கு ஒரு தூணாகி வானத்தை தாண்டினாரு ஐயா கையில் வெற்றி கொடி கண்களில் தீபமொழி தடைகளை தாண்டி வந்தார் ஐயா புரட்சி தமிழா புரட்சி தமிழா புரட்சி தமிழா இவர் கடையில் கூட நெருப்பெருக்குடா புரட்சி தமிழா இவர் படையை பார்த்து அதிரும் கொண்டா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரை இவரடா புரட்சி தமிழா இவர் பேச்சால் நாடே மாறுடா. அதிமுக யாராலையும் உடைக்க முடியாது, முடக்க முடியாது. அதில் முயற்சி பிறகுதான் மூக்குடைந்து போகும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். புரட்சி தமிழா புரட்சி தமிழா புரட்சி தமிழா இவர் நடையில் கூட நெருப்பெருக்குடா புரட்சி தமிழா இவர் படையை பார்த்து அதிரும் கொண்டா புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரை இவரடா புரட்சி தமிழா இவர் பேச்சால் நாடே மாறுண்டா. புரட்சி தமிழா தமிழ் மனதுக்குள்ள திமிரை இவரடா இவர் பேச்சால் நாடே மாறுண்டா புரட்சி தமிழா. சார் வணக்கம் சார். சார் இப்போ கனகாவோட அப்பா வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் வந்து தன் சொத்தெல்லாம் மிரட்டி கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே கனகாக்கே அங்கே வாழ்க்கை இல்லை, தனிமையில் அந்த பெண் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஒருத்தர் தனிமையாக வாழறது எவ்வளோ பெரிய சவாலான விஷயம் தெரியுங்களா? அதுவும் பிரபலமான ஒரு நடிகை வந்து யாருடைய உதவியும் இல்லாமல் தனிமையில் வந்து அவங்களே அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. குறைஞ்சபட்சம் வந்து சர்வெண்ட்டு கூட இல்லாமல் அவங்க தனிமையாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து கையெழுத்து போட்டு சொத்தை வாங்கிட்டாங்க, அதை வாங்கிட்டாங்கன்னா கடந்த காலத்தில் வந்து என்னென்ன நடந்தது அவங்க குடும்பத்தில்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ பொது வெளியில் வந்து இப்படி சொல்ல அப்படியே இருந்தாலும் கூட அதை சட்டப்பூர்வமாக தான் சார் அணுக முடியும் இல்லையா? இவர்னா சின்ன குழந்தையா கையெழுத்து போட்டு வாங்கிட்டாங்கன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லை. ஸோ படித்தவங்க, அதுவும் வந்து பெரிய அனுபவசாலி, அவர் வந்து எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டு சொத்தெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு பதிவு சட்டத்தின்படி வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகாமல் ஒருத்தர் சொத்தே வந்து பரிமாற முடியாது சார். உண்மை தானே? அவங்கன்னா அவங்க அம்மாவோட கையெழுத்தை போலி கையெழுத்து போட்டு வாங்கி இது பண்ணி சார் அதுதான் சார் நான் சொல்கிறேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போடாமல் அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்கா? இதோ இந்த சினிமாவா இது? அவருக்கு கையை வந்து கைரேகை வச்சு உருட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுது. இன்றைக்கெல்லாம் வந்து கேட்டால் அப்படிலாம் பண்ணால் செல்லவும் செல்லாது சார். ஒருத்தர் வந்து சொத்து பரிமாறம் கேட்டால் குறைஞ்சபட்சம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வந்து சாட்சிகள் முன்னாடி கையெழுத்து போட்டு தான் சொத்துக்களே வந்து கைமாறும். அதாண்டி நடக்க முடியாமல் இருக்கன்னா அதுக்கான ஃபீஸ் கட்டினா வந்து ரிஜிஸ்ட்ராரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிஜிஸ்டர் பண்ணி தரதெல்லாம் அந்த சிஸ்டம்லாம் இருக்குது சரிங்களா? ரொம்ப வயது மூப்பனா. ஆனால் இவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும்போது தான் சொத்துக்களை வந்து கைமாற்றிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு வந்து கேட்டால் கனகா பொறுத்த வரைக்கும் அவங்க சினிமா வாய்ப்பும் இல்லாமல் அவங்க தனிமையாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ அப்படியே விட்டுறணும். இப்போ அவங்களுக்கு வந்து பெரிய குடும்பத்தோடு இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, வந்து புருஷன் இருக்கிறாரு, இது மாதிரி தான் பரவாயில்ல. அவங்களே வந்து இப்போ ஒண்டிக்கட்டையாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்களே செஞ்சுக்கிட்டு அது தனிமையில் வாழறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? யார் பேச்சு துணைக்கு யாருமே, என்ன தான் நீங்கள் டிவி இருக்கட்டும், என்ன தான் செல்லு இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ஆனால் தனிமையாக ஒரு பெண் வாழறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தில் எவ்வளோ பெரிய வந்து சவாலான விஷயம். அப்படி வாழறாங்கன்னா அவங்கள போயிட்டு என் சொத்தை எடுத்துட்டாங்க, என்ன யார் எடுத்துட்டாங்க அப்படின்னா பொண்ணு தானே, மக தானே, போயிட்டு போகிறத விட்டுக்கிட்டால் இப்போ போகும்போது அவர் என்ன வந்து வயசாகிடுச்சு, இப்போ போகிறப்ப அவர் என்ன அள்ளிட்டு போகிறார்? ஒன்றும் கிடையாது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அந்த அம்மாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கும் சார் கனகாவுக்கு. அவங்களே வயது 30 நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சிகிச்சைக்காக எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்கு சிகிச்சை வந்து அவங்களே தான் பண்ணிக்கணுன்ற மாதிரி இருக்குது. அவங்களே தான் டாக்டர்கிட்ட போகணும். நம்மளாவது தூக்கிட்டு போகிறதுக்காக 2 பேர் 4 பேர் இருக்கிறாங்க வீட்டில். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் போன போகிறது. யாருமே வந்து இல்லாமல் தனிமையில் ஒரு பெண் வந்து வாழ்கிறது மிக சவாலான விஷயம். அதுவும் ரொம்ப ரேரஸ்ட் ரேராக தான் அப்படிப்பட்ட நபர்களை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது குறைஞ்சபட்சம் சர்வெண்ட் கூட இல்லாமல் பலரும் இருக்கிறாங்க, சர்வெண்ட்டோடு இருப்பாங்க.
யாராவது வயசானவங்க கூட இருப்பாங்க, இல்லை வந்து சர்வெண்ட் வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் முழுக்க முழுக்க யாருமே இல்லாமல் அவங்க வந்து தனிமையில் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுவே சவாலான விஷயம். அவங்க போயிட்டு வந்து கேட்டால் சொத்தை பிடிக்கிட்டாங்க, அத்தை பிடிக்கிட்டாங்க, இத்தை பிடிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இனிமேல் சொத்து இருந்து அவர் என்ன பண்ண போகிறாரு எனக்கு தெரில, ஒன்றும் புரியல. கனகா அவங்க எப்படி சார் நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தாங்க? தாயார் பெரிய நடிகை சார், தேவிகா பெரிய நடிகை. அவங்க அந்த அடிப்படையில் தான் வந்தாங்க. ஆனால் நல்ல நேம் எடுத்தாங்க. அவங்க வந்து தாயார் ஒரு நடிகையாக கூட நல்ல நேம் எடுத்தாங்க. வேகமாக கரகாட்டக்காரன் ஒரு படம் போதுமே, வருஷக்கணக்கில் ஓடின படம் இல்லை. ஸோ அதன் மூலமாக கரகாட்டக்காரன் படம் மூலமாக தான் இவங்க பெரிய லைம்லைட்டுக்காக வந்தாங்க. அப்படி தான் அவங்க வந்து இவங்களுடைய பயணம். அம்மா நடிகை தேவிகாவும் வந்து சிறந்த நடிகை. தமிழ் சினிமாவில் தனி இடம் இருக்குது தேவிகாவுக்கு. அந்த அடிப்படையில் கனகாவுக்கும் வந்து நல்ல நடிகைன்ற பேர் இருக்குது. அவங்க வந்தாங்க, ஒரு குறிப்பிட்ட படங்கள் நடித்தாங்க, நல்ல பீக்கில் இருந்தாங்க, அப்படியே காணாமல் போயிட்டாங்க சார். அதுதான் சார் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில மர்மமான பக்கங்கள், ரகசிய பக்கங்கள்லாம் இருக்குல்ல, அதை நம்ம புரட்ட முடியாது. எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில மறைக்கப்பட்ட பகுதிகள் இருக்குல்ல, அந்த மாதிரி கனகா வாழ்க்கையிலையும் மறைக்கப்பட்ட பகுதிகள் இருக்குது. அதை வந்து பெருசாக வெளியே பேச முடியாது. பேசுறதுனால எந்த புண்ணியமோ எந்த லாபமோ அவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. அதனால் எந்த பலனும் ஏற்படப்படல. ஸோ அதனால் வந்து அவங்க தனிமையான ஒரு வாழ்க்கையை அவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி இதை வந்து பெருசாக விவாதிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அவங்க இன்றைக்கி பிரபலமாகவும் இல்லை. ஒரு காலத்தில் பிரபல நடிகை, இன்றைக்கி அவங்க தனிமையாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நிம்மதியாக அவங்கள வாழ விடணும் என்ன கேட்டால். அந்த நேரத்தில் போய் வந்து சொத்தை பிடுங்கிக்கிட்டா, அதை பிடுங்கிக்கிட்டா, இதை பிடுங்கிக்கிட்டான்னு சொல்கிறது தப்பு. அழகான நடிகை என்ன கேட்டவர் கேட்டால் கனகா வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து பல படங்கள் நடிச்சிருக்கணும். வந்த வேகத்தில் திரும்பி போயிட்டாங்க. வந்த வேகத்தில் பீக்கில் போனாங்க, அப்படியே வந்து தனிமையாக அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தானே சார். மாற்றங்கள் மட்டுமே இல்லை. கனகா வாழ்க்கையில் மாற்றங்கள் ப்ளஸ் ஏமாற்றங்கள் சேர்ந்து தான் அவங்களுடைய வாழ்க்கை. ஸோ அதை வந்து இப்போ நம்ம அதை வந்து பேசி என்ன ஆகும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.